எல்லாரும் அவங்க சீட்டில் உட்காருன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் நடக்க போது, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்களோட பெஸ்ட்டு கொடுங்க, எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்க ரீடெஸ்ட் எதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் சொல்கிறான், எனக்கு மேக்ஸை பற்றி அவ்வளோ தெரியாது, நான் படிக்கிறது நல்லது, போன மிட்டம் எக்ஸாம்லேயே நான் 156 இடத்துல இருந்தேன். ஹீரோவும் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறான். ஹீரோவும் ரைனா பார்த்துட்டு, ஆனால் ரைனா மட்டும் ஏன் எப்பவும் கவலைப்பட மாட்டேன் எக்ஸாம் நினச்சி. ஒரு வேலை இவகிட்ட நான் படிக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்கலாம், ஒரு வேலை இவ தான் என்னை காப்பாற்ற வந்த ஜாவதியாக கூட இருக்கலாம். ரைனா நம்ம ஸ்கூல் முடிஞ்ச உடனே நம்ம வேற எங்கன்னா போய் படிப்போமா அப்படின்னு கேட்குறான். நம்ம தெரியாத விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம், அது மட்டும் இல்லை சரிவா நம்ம போயிட்டு ஒரு சைலண்டான இடத்துல போய் உட்காந்து படிப்போம். அவங்களும் லைப்ரரியில் போய் உட்காந்து படிக்கிறாங்க. ஹீரோவும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க. இங்கே ஃபோனை எடுத்துகிட்டு வரக்கூடாது, பேசக்கூடாது ரூல்ஸ் இருக்கு, அதனால நம்ம நோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நோட்ஸ் யூஸ் பண்ணி பேசிக்கிறாங்க. ஹீரோவும் சரி போதும் நம்ம வேற எங்கன்னா போய் இதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்றாங்க. அப்படியே ஒரு பெட் கடைக்கு போயிட்டு பெட்லாம் தடவி கொடுக்குறாங்க. அங்கே அவங்களும் பார்க்கில் உட்காந்துட்டு இருக்க அக்குன்னு வந்து சொல்கிறான், கிங்கு இது கிங்கு தான் அப்படின்னு சொல்கிறான். படிக்கிறீங்களா ஃபுட்டாக சொல்கிறான். ரைனா நான் உனக்கு சவால் விடுறேன் மேக்ஸ் சப்ஜெக்டில். அவங்களும் சண்டை போட்டதுக்கு நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. இதான் நமக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருந்து நினைக்கிறேன், இது நல்லா தான் இருக்கு, ஆனால் நம்ம ஒன்றும் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நீ ஏன் அன்னைக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆன மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனும் சொல்கிறான், நான் வந்து எக்ஸாம் சொன்னோன்னா நான் ஃப்ரீஸாகி அப்படியே உட்காந்துட்டேன். ஹீரோவும் சொல்கிறான், சரி போன எக்ஸாமில் வந்து மார்க் அதிகமாக எடுத்தவங்க வந்து அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து இருப்போம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவனும் நம்ம ஹீரோக்கு ஆதரவு சொல்கிறான். என்னது நீ எல்லா சப்ஜெக்ட்லையும் மார்க் அதிகமாக எடுத்தியா அப்படி நம்ம ஹீரோ மனசுக்கே சொல்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. அவங்களும் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர்லாம் பண்ணுறாங்க. தான் காட்டுறாங்க. இஷிகாவும் சொன்னான், இந்த கிளீனிங் பண்ணுற வேலை வந்தாலே எனக்கு ரொம்ப கடுப்பாயிருது, நாளைக்கு வேலை எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். ஸ்டார்ட்டாகவும் சொல்கிறான், சரி நாங்கள் ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறோம், நீங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறா. ரைனா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறான். ரைனா நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு இருக்கான். அவளும் சொல்கிறான், எனக்கு க்ளீனிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதனால நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அவளும் ஒரு சீக்ரெட் வெப்பன் மாதிரி எடுக்கிறா. ஹீரோ வந்தது அவளுக்கு கோவப்படுத்துகிற பொருள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கு போகிறாளா. ஓ இது இப்படி தான் வேலை செய்யுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவளும் அங்கே க்ளீனிங் ஒர்க் பண்ணியிருக்கா. ஹீரோ ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுற க்ளீனராக இருப்பாளோ, இல்லை அசாசின் ஃபேமிலியிலேருந்து அந்த க்ளீனராக இருப்பாளோ, இல்லை எமோஷனாக கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு சைக்கோவாக இருப்பாளோ சொல்லிட்டு இமேஜ் பண்ணுறான். அது மட்டும் நெக்ஸ்ட் அவளோட ஐடென்டி எனக்கு தெரிஞ்சு அவள் என்ன தான் கொல்ல போகிறாளாம். அவங்களும் அழுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரைனாவே ஏதோ லிக்விட் கலக்கிறா. ஹீரோவும் அதனே விஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோவும் அவனா இன்னைக்கு விஷம் கொடுக்க போகிறாளா. அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, இந்த க்ளீனிங் சொல்யூஷன் நல்லா வேலை செய்யுது, ரியலி தேங்க்யூ ரைனா அப்படி சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் சொல்கிறான், ரைனா நம்மளும் முடிச்சுட்டா நம்ம போய் படிப்போமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அவனும் சொல்கிறான், நான் அந்த புக்கில் போய் வாரமாக எடுத்து வச்சுட்டு வரேன். ஹீரோவா நீ அவ்வளோ ஒரு புக்ஸ் எடுத்து ஓரம் வைப்பேன்னு கேட்க அவனும் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறான். அவளோட கால் ஸ்லிப்பாக நம்ம ஹீரோவும் கரெக்டான டைம் வந்து பிடிச்சிட்டான். ஹீரோ சொல்கிறான், இது ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு ரைனா, நல்லா இருக்கியா, உனக்கு என்ன அடிபட்டுதான்னு கேட்குறான். கடவுள் தான் தேங்க்ஸ் சொல்லணும், எக்கா முன்னாடி என்ன அடிபட்டுதான் பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கான். அவளும் நான் நல்லா இருக்கேன் என்னை மன்னிச்சுன்னு சொல்கிறா. அவன் நெக்ஸ்ட் தாங்க அவங்களும் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஹீரோவும் சொல்கிறான், எல்லா சப்ஜெக்டும் நம்ம கவர் பண்ணிட்டான், நான் இப்போ எக்ஸாம் நல்லா எழுதுன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். தேங்க்ஸ் ரைனா, நீ எனக்கு டியூட்டர் பண்ணதுனால தான் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன், தேங்க்ஸ் சொல்கிறான். ஆமாம் எதை சொன்னேன் என்னன்னு கேட்குறான். அவளும் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு ரைனா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அவளும் சொல்கிறா, இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நீ தான் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் ஒன்னே தான் நம்பிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை க்ளீன் பண்ணது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு நானே க்ளீன் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் அப்போ நான் உனக்கு பிரச்சனை தான் கொடுத்தேன், இருந்தாலும் நான் உனக்கு கடைசியாக ஹெல்ப் பண்ணதை நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹீரோவும் சொல்கிறான், அது பரவாயில்ல, நீ எப்பவும் எனக்கு தொந்தரவு கொடுத்தமே நான் நினச்சதே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இல்லை, நீயும் எப்பவும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன்னா நானும் எப்பவும் உன்னை தான் நம்பி இருந்திருக்கேன், எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்கிறான். அவளும் தேங்க்ஸ் சொல்கிறான். ஹீரோவும் எக்காம நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம். ரைனாவும் ஹீரோட கழுத்து நடிக்கிறான். ஹீரோவும் சொல்கிறான், ப்ளீஸ் என்னை விட முடியுமான்னு கேட்குறான்.